Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் கடைகளில் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால் வீட்டில் ஒரு 4 உருளைக்கிழங்கு இருந்தால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபியாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது செய்கிறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்சனா அப்படின்ற சிஸ்டர், நம்ம இன்ஸ்டண்ட்டான சாம்பார் பொடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், நான் இதை ட்ரை பண்ணேன், இட் இஸ் சூப்பர், இன் மை ஹோம் எவ்ரி ஒன் லைக்ட் இட். என் சிஸ்டருக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் ஷேரிங் திஸ் ரெசிபின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் பிரஜித் தர்ஷன் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. அதிரசம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸா சிஸ், நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கு. உங்கள் வீடியோ பார்த்து செஞ்சேன், எனக்கே நம்ப முடியலை, செம்ம சூப்பராக வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் சூப்பர் ரெசிபி அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. உங்கள் 2 பேருடைய கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான 2 டிப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இந்த உருளைக்கிழங்கை சூஸ் பண்ணுறது தான். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், சின்ன தோலாக உறிஞ்சிருக்கு பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு எடுத்துக்கிறணும். நிறைய பேர் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஃப்ளாப்பாக இருக்கும். அதுக்கு ரீசனே இந்த உருளைக்கிழங்கு தான். சில உருளைக்கிழங்கு, அதாவது நம்ம நார்மலாக பொரியலுக்கு யூஸ் பண்ணுறது, அவியலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஷைனிங்கான தோலோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காணப்படும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு சூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஹார்டான தோலோடு இருக்கணும் அந்த உருளைக்கிழங்கு. அதே போல் பார்க்குறதுக்கு பொலிவில்லாமையும் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா கடைக்காரவங்கக்கிட்டேயே கேளுங்க, அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஸோ கரெக்டான உருளைக்கிழங்கு சூஸ் பண்ணால் மட்டுமே நம்ம நல்ல உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கழுவியாச்சு. எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு இது போல் நீளமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒல்லியாக உருண்டையாக நீளமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குண்டாக தட்டையாக இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பெருசாக உருண்டையாக வரும். அப்போது நம்ம உப்பு போட்டு கலக்கும்போது அது சின்ன பீசஸாக உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இது போல் நல்லா தோலை சீவி எடுத்துக்கோங்க. மற்ற உருளைக்கிழங்குகளையும் தோலை சீவிட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நல்ல கூலிங்கான தண்ணியில் இந்த உருளைக்கிழங்குகளை நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எதுக்காகனா, அப்போ தான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்போ தான் அதுக்கு இந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். முக்கியமாக நம்ம பொரிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாவும் அது வதக்குன்னு ஆகாமல் நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், இது ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. நல்லா சுத்தமான டவல் வச்சு தொடச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா உங்கள் கையில் ரொம்ப சட்டுன்னு எண்ணெய் தெரிக்கும். ஸோ இது போல் நீங்கள் நல்லா தொடச்சிட்டு வச்சுடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது போல் நம்ம எல்லார் வீட்லேயுமே இது போல் நம்ம துருவி வச்சுருப்போம்ல, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட இது போல் செய்யலாம். அப்படியே உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, தனியாக சீவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் போடுறது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு யூஸாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது போல் நீங்கள் பண்ணிக்கிறலாம். இப்போ இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல, அதுக்கு அந்த மெத்தட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த துருவியை வச்சுட்டு நல்லா இது போல் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும்.
அதே போல் ஆபத்தும் இல்லை, நம்ம கையில் எண்ணெய் தெறிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இது போல் நல்லா வந்து சீவி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் மறுபடிக்கும் சூடாகிருக்கு. இதில் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக எடுத்து சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம், மொறுமொறுப்பாகவும் வராது, உள்ளெல்லாம் வேகவும் செய்யாது. அதனால் தனித்தனியாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல் லைட்டாக அமுத்தி விடுங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம உப்பு தண்ணியை இது மேலே தெளித்து விடணும். அதுக்காக 1 ஸ்பூன் உப்பு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு தண்ணியிலேருந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக, ரொம்ப குறைவாக வந்து அது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நான் சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். என்னடா கொதிக்கிற எண்ணெயில் நம்ம தண்ணி சேர்க்குறோமேனு பயப்பட வேண்டாம். இது வந்து உங்களுக்கு தெரிக்காது. நீங்கள் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் பயமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றும் போது கண்டிப்பாக அது தெரிக்காது. இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த உப்பு வந்து அந்த உருளைக்கிழங்குலலாம் பரவும். என்ன தான் நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பு தூவி விட்டாலும் அதில் உப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும். கடைகள்லாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இதே போல் மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உப்பு குறைவு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த தண்ணி தெளிக்கிற வேலையை பண்ணணும். நிறைய தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிக்கும். அதனால் நான் சொன்னது போல் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே தெளிச்சுக்கோங்க. இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சலசலப்பெலாம் அடங்கிருச்சு பாருங்கள். அந்த முறையாக வரதெல்லாம் இல்லை. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. அந்த சத்தத்தை வச்சே உங்களால் உணர முடியும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக ரெட்டிஷாக வந்திருக்கு ஓரத்துலலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஈரத்தோடையே அந்த உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுத்ததுனால தான். அப்படி இல்லாமல் ஒரு கிச்சன் டவல் வச்சு, அதாவது சீவினதுக்கு அப்புறமா, உருளைக்கிழங்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டவல் வச்சு இது போல் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த கலர் வராது, நல்லா ஒயிட்டு கலரில் இருக்கும். கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒயிட்டிஷாக இருக்கும். பாருங்கள், இது எப்படி ஈரமாக இருக்குது. இது நம்ம தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ தொடச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா ஒயிட் கலரில் வரும். துடைக்காமல் ஈரத்தோடு பொரிச்சா ரெட்டிஷாக வரும். பாருங்கள், இது நம்ம துடைக்காமல் பொரிச்சது எப்படி ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது தொடச்சிட்டு பொரிச்சது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். உங்களுக்கு எந்த கலரில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க, ஆனால் டேஸ்ட் மாறாது, கலர் மட்டும் வித்தியாசப்படும். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து உடச்சி பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கல்ல, ரெண்டுமே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ டேஸ்ட்லேயுமே வித்தியாசப்படாது, கலர் மட்டும்தான் வித்தியாசப்படும். ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் தொடச்சிட்டு பொரிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இதே ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே போல் பெர்ஃபெக்டான ரெசிபி நீங்களும் பண்ண முடியும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட இந்த ரெசிபி கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு ஃப்ளேவர் ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடரு, இல்லைன்னா புதினா பவுடர், அதுக்கப்புறமா பூண்டு பவுடர்,
இதில் எது பிடிக்குமோ நீங்கள் வந்து சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளைனாக மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்லா வந்து இது போல் ஜலிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு பூட்டி வச்சிட வேண்டியது தான். ஆனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பூட்டி வைக்கணும், இல்லைன்னா வதங்கி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன போலவே பொட்டேட்டோ சிப்ஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ. பாய்.